பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இனியாவுக்கு நினச்ச மாதிரியே ரொம்ப நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்ற நிம்மதியில் கோபியும் ஈஸ்வரியும் இருக்கும்போது தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் நடந்த பெரிய பிரச்சனையெல்லாம் இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாக்யா. என்னத்தை, என்ன கோபி, என்ன நடக்குதுங்க, உங்கள் சம்மந்தி என்ன செஞ்சுருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சுதாகர் பேசின பேச்சு எல்லாத்தையும் சொல்லி தான் ஏமாந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் 2 பேரும் தான். இதுக்கு என்ன கோபி பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு பாக்கியா கேட்க, உடனே இங்கே கோபியும், என்ன பாக்கியா சொல்கிற, நிஜமாவே சம்மந்தி இப்படிலாம் சொல்லி உன்னை ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் அனுப்பிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, அவர் வெளியில் அனுப்புனாலும் பரவாயில்ல, நீங்கள் வேணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அத்தை, நீங்கள் சொன்னீங்கன்னு நானும் நம்பி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தேன். ஆனால் இப்போ இனியாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் கிடையாது. அந்த சுதாகர் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்து அங்கே வேலையெல்லாம் செய்ய போகிறாரு. கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை இப்படி யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக தான் என்னை நீங்கள் கையெழுத்து போட வச்சிங்களா அப்படின்னு பாக்கியா கேட்க, இங்கே கோபி என்ன பதில் சொல்லனே தெரியாமல் சம்மந்தி அப்போ ஏமாத்திட்டாரா அப்படின்னு யோசிக்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, போதும் பாக்கியா, இதுக்கு மேலே நீ சம்மந்தியை பற்றியோ அவங்க வீட்டில் உள்ளவங்கள பற்றியோ தப்பாக பேசாத, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. நம்ம வீடு தேடி வந்து நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். ஆனால் நீ பேசுகிற பேச்செல்லாம் சரியில்லை. உன் பொண்ணுக்கு இதை கிஃப்டாக கொடுத்ததா நினச்சிக்கியே அப்படின்னு சொல்ல, என் பொண்ணுக்குன்னு கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் என்னை எதிர்த்து என் ரெஸ்டாரண்ட்டை வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அந்த சுதாகர் முன்னாடி நான் தலைகுனிஞ்சு நின்றுருக்கேனே அப்படின்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேச, உடனே கோபியும், பாக்கியா நீ கோவப்படாத, நான் சம்மந்திக்கிட்ட பேசுகிறேன், என்ன நடந்திருக்குன்னு தெளிவாக புரிய வந்தாதான் நான் உனக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்ல, இதில் உங்களுக்கு இன்னுமா புரியாமல் இருக்கீங்க, அவர் நம்மக்கிட்ட சொன்னது வேற, அந்த டாக்குமெண்ட்டில் எழுதுனது வேறையாக இருந்திருக்கு. அதனால தான் அங்கே எதுவும் இல்லாத அந்த வெறும் பேப்பரில் என்கிட்ட கையெழுத்து வாங்கி போய் நம்மளை ஏமாற்றிட்டாங்க கோபி அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. நீ பயப்படாத, எப்படியும் இங்கே சம்மந்தி நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சிருக்க மாட்டாரு, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்ப, உடனே ஈஸ்வரியும், வேண்டாம், நம்ம வீட்டு பொண்ணு இனியா இப்போ தான் கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கா. இதன் மூலமாக ஒரு பிரச்சனை வந்து இனியா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இந்த பாக்கியா ஆசைப்படுற மாதிரியே கோபி நீயும் ஆசைப்படுறியா என்ன? வேண்டாம் கோபி, இதை பற்றி சம்மந்திக்கிட்டேயும் பேச வேண்டாம், யார்கிட்டையும் பேச வேண்டாம். பாக்கியா, அதான் இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அதில் வர வருமானம் உனக்கு போதாதான் என்ன? இப்போ உன் பசங்க எல்லாரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உன் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நீ மற்றதை பற்றி யோசிக்காத. நீ வெளியில் வேலைக்கு போகலைனாலும் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இல்லைனாலும் உன் பசங்களும் கோபியும் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அதனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ இப்போ அமைதியாரு, பிரச்சனை செய்யாத, இனியாவோட வாழ்க்கைக்காக நீ பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. இங்கே பாக்கியாவோட நிலைமைய கோபி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செழியன் கிட்ட சொல்கிறாரு, ஏதோ தப்பு நடந்திருக்கு செழியா, அதனால தான் அங்கே எதுவுமே எழுதாத பேப்பரில் சைன் வாங்கினாரோ இந்த சம்மந்தி அப்படின்னு சொல்ல, அப்பா இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, அம்மா யோசிக்கிறது சரியாக தான் இருக்குது, நீங்கள் போய் முதல்ல இனியாவோட மாமனார்கிட்ட பேசி பாருங்கப்பா, அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப முக்கியம் தானே, கஷ்டப்பட்டு அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை தனி ஆளாக இருந்து ஆரம்பித்தாங்கப்பா, அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கும் போது அம்மா முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இப்போ அம்மா அந்த ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு எப்படிப்பா தாங்கிக்க முடியும், அம்மாவோட நிலைமையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு இங்கே செழியன் சொல்ல, இங்கே ஈஸ்வரிக்கு தெரியாமல் தன்னுடைய சம்மந்திக்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சுதாகரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கோபி வரதை பார்த்த உடனே சுதாகர் ரொம்ப சந்தோஷமா, வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உபசரிக்கிறாரு. இங்கே இனியாவும் வந்து, அப்பா நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, பாட்டி அம்மா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க, எல்லாரும் நல்லாதாம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏன்பா கண் கலங்கி வந்திருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இனியா, நான் இங்கே சம்மந்திக்கிட்ட பேசிட்டு போகிறதுக்காக வந்தேன், வேற எதுவும் இல்லை, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்க, என்னை பற்றி நீ கவலைப்படாதீங்கப்பா, உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டோட மருமகளாக பொறுப்பாக நடந்துப்பேன்ப்பா, நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, அம்மாவையும் சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு என்றைக்கும் இல்லாமல் இனியா ரொம்ப பொறுப்பாக பேச கண் கலங்கி இதெல்லாம் கவனிக்கிறாரு கோபி. அந்த சமயம் சுதாகரும், என்ன சம்மந்தி என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க, உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேன், அதான் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே சுதாகரும்,
இனி பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேச என்ன இருக்குது? அதான் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொன்னது வேற. ஆனால் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியாவுக்கே இடம் இல்லைன்னு வெளியில் அனுப்பியிருக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? நீங்கள் சொன்னதை நம்பி தானே நானும் பாக்கியா கிட்ட உங்களுக்காக பேசினேன். நீங்கள் என்கிட்ட பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் பேரை மட்டும்தானே மாத்திரதா சொன்னீங்க. ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இனியா தானே இருப்பான்னு சொன்னீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பேசும்போது, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிய வைக்கிறேன். சம்மந்தி எப்பயுமே நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் தேவையில்லாமல் உங்கள் வீட்டில் பிரச்சனை வந்திருக்கும். நீங்களும் பாக்கியலட்சுமி சொன்னதை கேட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பையும் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் உங்கள் பொண்ணு இனியா தான். இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொறுப்பை இனியா ஏற்றுப்பா. அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாதா? நான் சொல்கிற எதையும் பாக்கியலட்சுமி கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ தானே உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு மருமகளாக இருக்கா. பிஸ்னஸ்னால் என்ன, பிஸ்னஸ்னால் எப்படி நடத்தணும் அப்படின்றத இனியாவுக்கு நாங்களே சொல்லி கொடுத்து அவளை நல்லபடியாக அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆக்குவோம். நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியாதா? இங்கே ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இனியா தான் அப்படின்னு பார்த்து நீங்கள் மட்டும் இல்லை, என்ன தப்பாக நினைக்கிற பாக்கியலட்சுமியும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சம்மந்தி அப்படின்னு கோபி என்ன சொன்னாலும் நம்புவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுதாகரும் பொய் சொல்ல ஆரம்பிக்க, இங்கே உடனே சுதாகர் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு கோபி நம்பிக்கிட்டு, அப்படியா, நான் பாக்கியா சொன்னதை நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன். பாக்கியா இனி அந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதா, பாக்கியா சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் சம்மந்தி உங்களை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன். என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நிதிஷும் அங்கே வந்துடுறாரு. மாப்பிள்ள, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க மாப்பிள்ள. அவளுக்கு சரியாக வீட்டு வேலையெல்லாம் செய்ய வராது. அவ்வளோ நல்லா அவளை வந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு நினச்சோம். அதனால தான் வீட்டு வேலையெல்லாம் பெருசாக செய்ய மாட்டா அப்படின்னு சொல்ல, எங்கள் வீட்டில் இங்கே இனியா எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அவள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். நாங்கள் இனியாவை தப்பாக நினைக்கவே மாட்டோம். நான் நல்லா பார்த்துப்பேன் இனியாவை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளையும் சம்மந்தியும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க. இவங்கள போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவோட பேச்சை கேட்டுட்டு இங்கே வந்திருக்கவே கூடாது. இதுக்கு தான் அம்மா சொன்னாங்க, பாக்கியா பேச்சை கேட்டுக்கிட்டு சம்மந்தி வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சிடாத, நம்ம பொண்ணு இனியா அங்கே வாழ்ந்துட்டுருக்கான்னு. நான் தான் பாக்கியா சொன்னதை நம்பி இங்கே வந்துட்டேன். ஆனாலும் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்க போய் நான் சொல்கிறத பெருசாக எடுத்துக்காம எவ்வளோ நல்ல விதமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொன்னதை நம்பி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு கோபி. வந்த கோபியும் இங்கே பாக்கியலட்சுமியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாக்கியா, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் சம்மந்தியை தப்பாக நினைக்கிற? இப்போ தான் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வரேன். அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. இனியா அந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா தெரியுமா? மாப்பிள்ளை சம்மந்தின்னு எல்லாரும் இனியாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனியா தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். சீக்கிரமாகவே இனியாவுக்கு பிஸ்னஸை பற்றி சொல்லி கொடுத்து அந்த பிஸ்னஸையும் இனியா தான் பார்த்துக்க போகிறா. இதெல்லாம் பார்த்து நீங்கள் குடும்பமே சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறவங்க கிட்ட நான் எதுக்காக வந்து உனக்காக பேச போகணும் தெரியுமா? நீ சொன்னதை நம்பி அங்கே போய் போனது பெரிய தப்பாக போச்சு. ஆனாலும் உனக்காக நான் சம்மந்தியை கேள்வி கேட்டேன். அவர் வந்து பேசினதெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தான் சம்மந்தியை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிற பாக்கியா அப்படின்னு சொல்ல, பாக்கியா ரொம்ப அழுகிறாங்க. என் மாமியாராக இருக்கட்டும், இந்த கோபியாக இருக்கட்டும், மற்றவங்க பேசுகிறத நம்புகிறாங்க. ஆனால் நான் உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன், என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. என் ரெஸ்டாரண்ட் பக்கமே நான் இனி போகக்கூடாத ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்கு. அப்போ கூட அந்த சுதாகர் சொல்கிறது தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இப்படி கோபி நம்பி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரே, இதில் நான் என்ன செய்கிறது? என் பொண்ணாவது அந்த வீட்டில் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே போதும். எனக்கு என் ரெஸ்டாரண்ட்டை விட இனியாவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஈஸ்வரிக்கிட்டேயும் கோபிக்கிட்டேயும் இனி எந்த பேசினாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அமைதியாகவே இருந்துடுறாங்க பாக்கியலட்சுமி. இங்கே சுதாகரோட வீட்டில் இனியா ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. நிதிஷும் இனியா கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாரு. தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய இங்கே வந்து நான் என்னதான் ஆகாஷை விரும்பினாலும் எனக்குன்னு அமைஞ்ச வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாகவும் அமைதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிதிஷ் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க இனியா. அந்த சமயம்தான் இனியாவுக்கு ஒரு பெரிய விஷயம் தெரிய வருது. இங்கே யாருக்கும் தெரியாமல் இங்கே இனியாவை பற்றியும் இனியா குடும்பத்தை பற்றியும் இங்கே சுதாகர் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய மனைவி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பாத்தியா, அந்த பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேச அந்த கோபி வந்த உடனே நான் சொன்ன எல்லாத்தையுமே அவர் நம்பிட்டார். இந்த இனியாவோட குடும்பம் நான் என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியோ பாக்கியாவோட குடும்பத்தை ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சிரிச்சுட்டே பேசுகிறாங்க. இதை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிற இனியாவுக்கு ஒன்றுமே புரியல. எந்த விஷயத்தில் என் குடும்பத்தை ஏமாத்துறாங்க? என் அப்போ அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் பேச வந்தாங்களா? அப்போ என்ன சொல்லி இவர் ஏமாத்தினாருன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இனியா.
இனியா. என் அம்மா கிட்ட ஏற்கனவே நான் கேட்டேன், ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையாமான்னு. ஆனால் அம்மா எந்த பதிலும் சொல்லாமல், நீ அமைதியா இரு, உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை என் அம்மாவை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை இவங்க பக்கம் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சுதாகர் பேசுகிறத கேட்குறாங்க இனியா. இங்கே சுதாகரோட மனைவி சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதையும் செய்கிறதையும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. உங்கள் பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாணத்தை செஞ்சீங்கன்னு இன்னும் கூடவா அந்த கோபி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படியோ நீங்கள் நினச்ச மாதிரி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை நீங்களே சொந்தமாக்கிக்கிட்டீங்க. இனி அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீங்கள் தான். ஆனால் அதுக்காக நிதிஷோட வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கக்கூடாது. நிதிஷ் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வசதியான ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சது தான் என்னால் ஏற்றுக்க முடியலங்க. அதை விட அந்த கோபியவும் பாக்கியலட்சுமியவும் சம்மந்தியாக பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா. ஏதோ உங்களால் தான் நான் பொறுமையாக எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டுருக்கேன். சீக்கிரமாகவே இந்த இனியாவை அவள் அம்மா அப்பா வீட்டுக்கே அனுப்பி வச்சுருங்க. நம்ம நிதிஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்ல சுதாகர் உடனே சிரிச்சுக்கிட்டே, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், தானாக எல்லாம் நடக்கும். நீ சொன்னாதான் இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு தெரியுமா என்ன? என் பையன் வாழ்க்கை எனக்கு முக்கியம், ஆனால் பிஸ்னஸ் அதை விட எனக்கு முக்கியம். அதனால தான் நானும் இங்கே நிதிஷ்கிட்ட இதை பற்றி பேச நிதிஷும் சரின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பாக்கியலக்ஷ்மி கையெழுத்து போடாமல் இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் எவ்வளவோ சொன்னேன், பாக்கியலக்ஷ்மி அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை தர தயாராகவே இல்லை. ஆனால் கோபி ஈஸ்வரி 2 பேரையும் சமாளித்து அவங்க மனசை மாற்றி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டேன். நான் ஏமாற்ற போய் அங்கே பாக்கியலக்ஷ்மி ஏமாந்து நின்னாங்க. இப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டிலையே இருப்பாங்க பாக்கியா. என்னை எதிர்த்து இப்படி ஏதாவது செய்யணும்னு நினச்சா சும்மா விட்டுருவேனா? பாக்கியாவுக்கு சரியான பாடம் புகட்டிட்டேன்ல. என்னை ஏமாத்தணும்னு நினச்சா நான் சும்மா விடுவேனா என்ன அப்படின்னு சொல்லி பாக்கியாவை ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கின விஷயத்த தான் மனைவி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல், இதுக்காக தான் கல்யாண ஏற்பாடை செஞ்சேன். மற்றபடி என் பையனோட வாழ்க்கைக்காகவும் நான் இனியாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணியே வைக்கலை அப்படின்றது பேசிகிட்டு இருக்கும்போது இனியா கவனிக்கிறாங்க. ரொம்பவே அழுகிறாங்க. நிதிஷ் என்கிட்ட பாசமாக தான் இருக்கார். ஆனால் அந்த சுதாகர் தான் திட்டம் போட்டு ஒவ்வொன்றா செய்கிறது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை இன்னும் சிந்திக்க விடாமல் யோசிக்கவே விடாமல் இப்படி ஏமாற்றிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் என் அப்பா நம்புகிறாங்கன்னா நான் தான் இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இனியா. இந்த சுதாகர் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஏமாற்றி இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலாம். அதுக்குன்னு இவங்க ஏமாத்துறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. இந்த சுதாகருக்கு எப்படி என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் அம்மாவோட வாழ்க்கை முக்கியம். என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் என் அம்மாவுக்கே நான் வாங்கி கொடுப்பேன். அப்போ தான் எங்கள் அம்மா உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பாங்க. என் அப்பா எங்கள் வீட்டில் இல்லாதப்போ கூட எங்கள் அம்மா இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு தான் சம்பாதிச்சு என்னை படிக்க வச்சாங்க. என் பாட்டியும் அப்பாவும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சப்ப என் படிப்பு தான் முக்கியம்னு என் படிப்பை முடிக்க வச்சது எங்கள் அம்மா. அதுக்கு நல்லா செலவு செஞ்சதும் எங்கள் அம்மா தான். இப்படி எங்கள் அம்மாவுக்கு இப்போ வருமானம் வருதேன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டால் தானே. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டே இல்லாமல் செஞ்சு எங்கள் அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு இந்த சுதாகர். அதுக்கு சரியாக நான் பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே போலீஸும் என்ன ஏதுன்னு கேட்க, பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்க சுதாகரோட மருமகனா, நான் இந்த வீட்டுக்கு மருமகளாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்குறதுக்காக தான் என் மாமனார் திட்டம் போட்டு தன்னுடைய பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் அப்பாவையும் என் அம்மாவையும் இன்னும் அவங்க ஏமாற்றிட்டுருக்காங்க. அவங்க ஏமாற்றி தான் கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்ற ஆதாரம் என்கிட்ட இருக்குது. வேணும்னா அந்த ஆதாரத்தையும் நான் கொடுக்குறேன். ஆனால் சுதாகர் கிட்ட இருந்து எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு அவங்க ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். எங்கள் அம்மா ரொம்ப பாவம். என் கல்யாணத்துக்காக என் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு முடிவெடுத்துட்டாங்க போல். ஆனால் என் அம்மா வாழ்க்கைக்காகவும் அவங்க சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் தான் சார் உதவி செய்யணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சரிம்மா, நீ முதல்ல நேரில் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு எழுதி கொடுங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்வோம். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் பக்கம் உண்மை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதில் கிடைக்கும் அப்படின்னு போலீஸும் இங்கே இனியா கிட்ட சொல்கிறாங்க. உடனே இனியா யாருக்கும் தெரியாமல் அங்கே போலீஸ் சொன்ன மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க.
இங்கே உடனே இனியா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க உடனே ஆதாரத்தை எடுத்து காமிக்கிறாங்க இனியா. அங்கே வந்து சுதாகரும் அவங்க மனைவியும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே போலீஸ் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வருது. இப்படி ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இதை புரிஞ்சிக்காம இவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த கோபியும் ஈஸ்வரியும் தான். என்னதான் இருந்தாலும் 2 ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்தாலும் சம்மந்தி சொன்ன உடனே இப்படியாமா நம்புறது? கொஞ்சமாவது விசாரிச்சிருக்கலாம். இல்லைனா எதுவுமே எழுதாத பேப்பரில் கையெழுத்து போடுறது தப்புன்னு கூடவா புரியாது. ஆனால் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறமா அவங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்களோ தெரியலையே. அதனால தான் உங்கள் அம்மா ஏமாந்து இப்போ ரெஸ்டாரண்ட் இல்லாமல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா ஏமாறணும்னு நினைக்கல. என் வாழ்க்கைக்காக வேற வழி இல்லாமல் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஆனால் மறுபடியும் எங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும். அதை நான் பார்க்கணும். அந்த பிஸ்னஸே எனக்கு வேண்டாம். நான் அந்த ஓனராகவும் வேண்டாம். அப்படி தான் எங்கள் மாமனார் சொல்வார். என் மருமகளுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு. ஆனால் அதை நம்பாதீங்க. இவங்க ஏமாத்திருக்கிற விஷயம் இந்த ஆதாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை பார்த்தும் நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யலைன்னா எப்படி சார் அப்படின்னு சொல்ல, நான் வந்து விசாரிக்கிறேன். அவர் வேற மாதிரி பேசினா கண்டிப்பாக அவருக்கு பதில் கிடைக்கும், உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே இனியா இப்படி ஆதாரத்தெல்லாம் காமிச்சு தனக்கு நியாயம் கிடைக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்டாரண்ட் கிடைக்கணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்ல, போலீஸும் அங்கே சுதாகரோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே போலீஸ் வரதை பார்த்துட்டு சுதாகர், இங்கே நிதிஷ், அவங்க அம்மானு எல்லாரும் என்ன ஏதுன்னு விசாரிக்க, உங்கள் மருமக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்ல, என்னது இனியாவா அப்படின்னு பேரதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே இங்கே இனியாவோட மாமியார் கேட்குறாங்க, என்ன இனியா, என்ன செஞ்சு வச்சுருக்க? இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தானே நிதிஷ் கூட வாழ்ந்துட்டுருக்க, என்ன செஞ்சு வச்சுருக்க? எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, உடனே இனியா பேசுகிறாங்க, யார் அவமானப்படுத்துறது? என் அப்பா வந்து கேள்வி கேட்டால் சமாளித்து அவரை வந்து அவர் மனசை மாற்றி அனுப்பிடுறீங்க. என் அம்மாவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படி என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்குனீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணமான கொஞ்ச நாளையிலேயே என்னையும் என் அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறதா தானே பெருசாக திட்டம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ என்னையும் தானே ஏமாத்துற மாதிரி இதில் அர்த்தம். அப்புறம் நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? நான் உங்கள் வீட்டோட மருமக, பொறுப்பாக நடந்துக்கணும்னு நினைக்கும்போது நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கும்போது என் அம்மாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் கிடைக்கணும்னு எனக்கு வேறு வழி இல்லை. அதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸும் வந்திருக்காங்க. நீங்களே இப்போ தெளிவாக பதில் சொல்லுங்கள். இந்த போலீஸையும் ஏமாத்தணும்னு நினச்சா அவங்க கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா தெளிவான ஆதாரத்தை நான் கொடுத்துருக்கேனே அப்படின்னு பேசுகிறாங்க இனியா. உடனே நிதிஷ் இங்கே இனியா கிட்ட, இனியா நீ செய்கிறது தப்பு. என் அப்பா இப்படி ஏதாவது திட்டம் போட்டிருந்தாலும் நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன். உன் அம்மா அப்பா மேலே எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அப்பா தப்பு செஞ்சுருந்தாலும் முதல்ல நீ அதை என்கிட்ட சொல்லியிருக்கணும். என் அப்பா அம்மா சொன்னால் நான் உன்னை உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேனா என்ன? உண்மையாகவே நான் உன்னை விரும்புகிறேன், உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன். அதுக்காக யார் சொன்னாலும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எங்கள் அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்காத. எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீயும் நானும் சந்தோஷமாக தானே இருக்கோம். ஆனால் எதுக்காக நீ அப்பா மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த? போலீஸ் வீடு தேடி வந்ததே கிடையாது. நீ செஞ்சதுனால பாரு அம்மா அப்பான்னு எல்லாரும் கண் கலங்கி நிற்கிறாங்க. இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் தப்பு தாங்க, ஆனால் நான் வேணும்னே செய்யலை. என் அம்மாவை அழ வச்சு எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை திட்டம் போட்டு வாங்கினேன். உங்கள் அப்பாவுக்கு பாடம் போகட்டணும்னு நினச்சேன். இப்போவே என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க சொல்லுங்கள். நான் வேறு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன். நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக, நல்ல மருமகளாக பொறுப்பாக நடந்துப்பேங்க. அதுக்குன்னு இந்த கல்யாணத்தை காரணமாக வச்சு என் அம்மாவையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தினா எப்படி என்னால் தாங்கிக்க முடியும்? என் அம்மா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொரு நாளும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? எங்கள் அப்பா அவருடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு நினச்சாரு. ஆனால் அவர் இல்லாதப்போ கூட எங்கள் அம்மா எங்களை கஷ்டப்பட விடலை. நான் என்றைக்கும் மன வேதனையில் இல்லை. என் அப்பா இல்லையேன்றதான் யோசனை பண்ணியிருப்பேனே தவிர்த்து என் படிப்பில் கூட எங்கள் அம்மா எனக்கு துணையாக இருந்தாங்க. அதனால தான் என்னோட படிப்பையே முடிக்க முடிஞ்சுது. நிதிஷ், நான் உங்களை தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள் அப்பா அம்மா செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க அவங்க நேர்மையாக இருந்திருக்கணும். இல்லை வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கலாம். எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கியே ஆகணும்னு இப்படி எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தியிருக்க கூடாது நிதிஷ். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு ஒரு முடிவெடுத்திருப்பேன். அப்போயாவது எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் அவங்கக்கிட்டே இருந்திருக்கணும்ல. இப்போயாவது சொல்லுங்கள், உங்கள் அப்பா செஞ்ச தப்பை இங்கே உங்கள் அப்பா சுதாகர்கிட்ட சொல்லி புரிய வச்சு எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க சொல்லுங்கள். அப்படி செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியவே முடியாது. நான் எத்தனை வருஷமாக பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன், எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் அம்மா கொஞ்சம் கூட என்னை மதிக்கலை. அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் கேட்டப்பவே தந்திருந்தா நிறையா பணம் கொடுத்துருப்பேன். அதில் உங்கள் அம்மா 2-3 ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பாக்கியா என் பேச்சை கேட்கல.
வீடு தேடி போய் கூட பேசினேன். ஆனால் என்னை கொஞ்சம் கூட மதிக்கல. அப்போ தான் நினச்சேன், நான் நினச்சது நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாத்தியாவது வாங்கி ஆகணும்னு திட்டம் போட்டேன். அதனால தான் வாங்கினேன். இப்போ என்ன, நீ போலீஸை கூட்டிகிட்டு வந்தா நான் பயந்துருவேனா? ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருவேனா? உங்கள் அம்மா ஏமாந்தது ஏமாந்தது தான். யாராலையும் இந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுக்க முடியாது. என்கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அம்மா வாங்கவும் முடியாது. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த போலீஸும், நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதுலேயும் உங்கள் மருமகளோட வீட்டில் உள்ளவங்களே ஏமாத்தினா எப்படி? இப்போ நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்க, ஆதாரமும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட வரணும். விசாரிச்சுட்டு யார் பக்கம் உண்மை இருக்குன்னு பார்த்து, ஒரு வேளை இங்கே பாக்கியலக்ஷ்மி எந்த தப்பும் செய்யலைனா ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் திருப்பி தரணும். அவங்க பேர்லேயே நீங்கள் திருப்பி தந்து தான் ஆகணும். பொய் சொல்லி ஏமாற்றி அடுத்தவங்களோட ரெஸ்டாரண்ட்டை எடுத்துக்கிறது பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அவங்க ஏமாந்துருந்தாலும் அவங்கள ஏமாத்துறது நீங்கள் தானே அப்படின்னு இனியா கொடுத்த ஆதாரம் ரொம்பவே தெளிவாக இருந்ததுனாலையும், இங்கே சுதாகர் கோவத்தில் அவரே உண்மையை சொன்னதாலையும் வேற வழி இல்லாத போலீஸும் அங்கே சுதாகரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சுதாகரோட மனைவிக்கு இனியா மேலே அவ்வளோ கோவம். என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட மருமகள் ஆனதுக்கப்புறமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மறுபடியும் தன்னுடைய அம்மா முக்கியம், தன்னுடைய அம்மா சந்தோஷமாக இருக்கணும்னு அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச இனியா இப்படி செய்வா? போலீஸை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டுக்காரருக்கே பெரிய ஒரு இந்த இனியா பிரச்சனையை செஞ்சுட்டாலே இப்போ என்ன செய்யனே தெரியல. எப்படியாவது என் வீட்டுக்காரரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இனியா சொல்கிறாங்க, என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் அப்பா சுதாகரை நான் சும்மா விட மாட்டேன். பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை நடத்தின யாரையும் கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வாழவும் விட மாட்டேன், நிம்மதியாக இருக்கவும் விட மாட்டேன். என் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் என் அம்மாவுக்கு கிடைக்கணும். என்னால் எங்கள் அம்மா எப்பயும் சந்தோஷமாக இருக்கணுமே தவிர்த்து அவங்க கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி, மருமகளாகவே இருந்தாலும் சுதாகர் செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லி சுதாகருக்கு சரியான பாடம் புகட்டுறாங்க இங்கே வந்து இனியா. வீட்டுக்கு வந்த மருமக இனியா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்காத சுதாகர் அவமானப்பட்டு நிற்கிறாரு.